ஏண்டா அம்மா தூண்டுகிற பேங்க்ல கொள்ளடிச்சு 1 கோடி ரூபாய் எடுத்து வந்திருக்க. உனக்கு பின்னால யாரா இருக்காங்க? எனக்கு பின்னால இவருதாங்க. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஒரு போலீஸோட உதவியால தான் இது நடந்திருக்குன்னு. யோ ஏட்டே, இதுதான் நீ பண்ற வேலையா? சார் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார். என்ன சார் இது? டேய் அவன் தான் கிளியரா பின்னால இருக்கிறவன் தானே சொன்னான். டேய் என்னடா இது? சார் தான் கேட்டாரு பின்னால யாரு இருக்குன்னு அதான் சொன்னேன். இந்த பின்னால இருக்கிறதா சொன்னியா? சாரி ஏட்டு. சார் நீங்களே டப்பு ஒரு முடிவு எடுத்துக்காதீங்க சார். நீங்களே தீர விசாரிச்சு சொல்லுங்க சார். முடியா ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு அதையே சொல்லிருப்பியா? இவனை புச்சுன்னு போய் ஸ்டேஷன்ல போட்டு ப்ரமோஷன் வாங்கினவன். சார் கடைசி ஒரு வாட்டி எங்க அம்மாவை எங்க போய் பாத்துறேன் சார். அதெல்லாம் முடியாது, நீ ஒரு குற்றவாளி. சார் பார்த்தா பாவமாகுது சார். அவங்க அப்பா அவங்க அம்மா பார்த்துட்டு வரட்டும் சார். யோ ஏட்டே, மருதமலை படம் பார்த்தது இல்ல? வடிவேல் சார் ஒருத்த மாட்டி விட்டு தப்பிச்சிட மாட்டா, அது மாதிரி தப்பிச்சிட போறாயா? நானும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். பார்க்கறது பாவமாகுது சார். அட என்னயா நீ, இது பெரிய கேஸியா? 1 கோடி ரூபாய் திட்டின்னு வந்திருக்காயா? சார் குட்டியை வாங்கிக்கிட்டு பார்த்துட்டு வர சொல்லுவா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏட்டு, சொல்றத கேளு. சார் ஒரு பெத்த தாயை பார்க்கணுன்றான், உங்களுக்கு மனசாட்சி இல்லையா சார்? நான் போலீஸ் எதிர்த்து போனா என்ன உயிரோடு விடுவாங்களே தெரியல. நீ அழாதப்பா, நீ அழுதா எனக்கு மனசு தாங்கல. யோ ஏட்டே, என்னயா இந்த திருடனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? நமக்கு முக்கியம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதெல்லாம் விடு சார், பாவமாகுது சார். பாவம் பாவம் பாவம். டேய் போன் தரேன், போன்ல பேசுறியா? டேய் அம்மா கிட்ட போன்ல பேசுறா. சரிங்க சார். டா நம்பர் என்ன? கொடுங்க நானே போட்டுக்கிறேன். டா இப்படி பிடிச்சிருந்தாங்க அம்மா பார்த்துன்னா நினைக்கும். இப்ப என்ன பண்ண சொல்ற? சார் இது கூட தெரியல, நம்ம போலீஸ் தெரிஞ்சுச்சுன்னா சங்கடப்பட மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார். பேச பொறுத்து வாய்ஸ் காலு, இதுல எப்படி நம்ம உருவம் தெரிஞ்சிட போகுது? சரியான கூமுட்டியாக்குறானே இருந்தாலே. சார் நீ பேசு பேசு. பேசுறா சார் அது மாதிரி திரும்பிக்கிங்க. திரும்புறேன். என்ன வாய்ஸே வரல, டக்குனு பேசுறா. சார் பேசுவாங்க இருங்க சார். ரிங்கு போல மாதிரி தெரியுது. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிற ஏட்டு. டேய் டக்குனு பேசான்டா, டைம் ஆகுது. டேய் சார் கோவப்படுறார், பேசுடா. அட என்னயா அவன் பேசவே மாட்டான். பேசுடா சார், கோவப்படாதீங்க. யோ ஏட்டு திரும்பி பாரியா. எங்க சார் அவன்? குட்டாயா ஜூட்டு. ஐயோ இப்போ என்ன பண்றது சார்? என்ன பண்றதுன்னா இப்ப உன்னதையா சொன்னோம், உன்னால்தான் அவன் தப்பிச்சான். சார் 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 அவன் சென்டிமீட்டருக்கு லாக் பண்ணிட்டான் சார். அவனை எப்படியா தேடி பிடிச்சிடலாம் சார். 1 கோடியா? எங்கயா அவனை பிடிக்கிருச்சு? ஐயோயோ. டே தமிழா, நான் சின்ன வயசுல உங்களை மாதிரி தானே இருந்தேன். ஒரு ரவுண்டு சைக்கிள் கொடுங்களா? அட போங்கடா, நான் பைக் வாங்கி ஓட்டிக்கிறேன். ஏய் கருப்பு சொக்கா, போலீஸ் நாங்க சார். இங்க வா. என்னடா இது, முன்னால பண்ண திட்டுக்கு இப்போ பிடிக்கிறாங்களா? டக்குனு வா, நான் உன்னுன்னு வர. என் அடியே அப்படிதான் சார். நாங்க சார் ஒரு பொட்டியோட ஒருத்தன் இந்த பக்கம் போனானா பாத்தியா? போனேன்னு சொன்னாக்கா அப்படி இடி கேட்பாங்க, போகலன்னு சொன்னாக்கா என்ன கேட்பாங்க தெரியலையா? ஏய் நான் திருத்துன்னு முழிக்கிற, உண்மையை சொல்லு. சார் நான் இந்த பக்கம் தான் வந்திருந்தேன், அப்படி யாரும் நான் பார்க்கல சார். போய் சொல்றான் சார். இந்த கூட்டத்துக்கு வந்தா தலைவனா இருப்பான் சார். சுட்டு போடுவேன், நீ கம்னு. 1 கோடியோட ஒருத்தன் ஓயிட்டான், எல்லாம் உன்னாலதான். 1 கோடியா? நாங்க சார் சொல்றீங்க? ஆமாயா, நேத்து பேங்க்ல கொள்ளச்சவன கைய காலமா பூச்சையா, இந்த ஏட்டாலதான் விட்டேன். சார் அவன் சென்டிமெண்டா பேசினா சார். மங்காய சென்டிமெண்ட். இப்ப அவனை நான் எங்க போய் பிடிப்பேன்னு தெரியலையே. சார் அவன் ஆள் எப்படி இருப்பான் சார்? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். குள்ளம்மா நல்லா சுட்ட முடிய வச்சுக்கின்னு திருட மாதிரியே இருப்பான். திருட மாதிரி நான் சார், திருடனே சார் அவன். இதை மட்டும் வைக்கினே பேசு. விட்டாரு கையில பிடிச்சவன். சார் இதே பேசியிருந்தா வேலைக்கு ஆகுது சார். நீங்க ஒரு பக்கம் போங்க, அவரு ஒரு பக்கம் போட்டா நான் ஒரு பக்கம் போறேன் சார். அதுவும் கரெக்டு தான்யா. யோ ஏட்டு, நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். நீ எந்த பக்கம் போய் தேடியா? அதங்கோயால 1 கோடி அவன் எங்க மட்டும் பிடிச்சி பிடிக்கிட வேண்டியதுதான். என்னதான் சுகமா பாத்ரூம் கட்டி வச்சிருந்தா கூட வெளியே போற சுகம் வராது. ஐயோ மூத்திரம் பேரானு. ஏப்பா இப்பதான்டா திருப்தி ஆச்சு. ஒரு கிழவங்கிறான் கேட்கலாம். யோ என்ன பண்ணிக்கிற? ஒன்று நான் ஒன்றும் பண்ணல சார். பாக்குறதுக்கு திருத்திட்டு முழிக்கிற, ஒழுங்கா சொல்ல என்ன பண்ணிருந்த? நான் ஒன்றும் பண்ணல சார், ஒன்று தான் சார் போனேன். உங்களா மாதிரி ஆளாத நாடு நாத்தம் பூச்சி ஆகுது. ஏன் வீட்டுல போக வேண்டியதானே சார்? வீட்டில் போனா கப் அடிக்கிறதா சார்? சாப்பிட்ற இடமா சார்? படுக்கிற இடமா சார்? வீட்டுலனா வீட்டு உள்ள இல்ல, பாத்ரூம் உள்ள. ஆள்ல பேச சொல்ல உன்ன. அதை கிளீனா சொல்லுங்க. ஆனா இங்க பேர் சுகம் வரல சார். இங்க பாரு, இப்படியே பேசணும்னு வச்சுக்க. சார் என்ன சார் சுடுது? ஐயோ கண்ட்ரோல் கப் அடிக்குது.
இங்க பாரு துப்பாக்கி வச்சுன்னுக்குறாரு. திருக்கடை பிடிக்கிறதுலாம் துப்பாக்கி இருந்தா தான் செட் ஆகும். சரி குள்ளமா சுட்ட முடி போட்டு ஒருத்த போன பாத்தியா? சார் நான் பார்க்க வரல சார். 1 கோடியா? 1 கோடி எடுத்துன்னு போயிட்டாயா? அவனை எங்கயா போய் பிடிக்கிறது? 1 கோடியா? ஐயோயோ, என்ன சார் அவ்வளவு பணத்தை விட்டுக்கிறீங்க? சரி தேவலாத்தான் பேசணும் இருக்காத. யோ என்னயா மாட்டினானா? சார் பிடிச்சிட்டு சார் எங்கிட்ட எப்படி தப்பிக்க முடியும்? யோ என்னயா எவனையா பிடிச்சிக்கினா அவன்றா? சார் நல்லா பாருங்க சார், சுருட்ட முடியாதுறா கட்டியாக்குறா. ஐயோ இந்த ஆளை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் யாரா நீ? முன்சாமி பையன். ஏய் முன்சாமி பையனா கன்சாமி பையனா? நீ யாரா? சார் அவன் தான் முன்சாமி பையன் சொல்றானே. ஐயோ இந்த ஆளை வச்சு மருந்து கொடுக்க முடியல. டேய் ஒழுங்கா சொல்லு நீ யாரு? முன்சாமி பையன் சார், எங்க தாத்தா பேரு வேலுச்சாமி. டேய் இவனையா பிடிச்சின்னு வந்த? சார் அவன் கிடைக்கலாம் போகுது, இவன் பேர்ல கேஸ் போட்டு உள்ள தள்ளி இல்ல சார். சார் என்ன இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துங்க. போலீஸ் எதிர்த்து பேசுற லட்டி விட்டு ஆட்டுவேன். யோ ரோஜனமா எதனா பண்றியா? அவன் 1 கோடி ரூபாயோட போய்க்கிறாயா? ஐயோ நாத்த தாங்க முடியல, இப்ப ஓடிடணும். சார் அங்க பாருங்க சார், தேட பாருங்கடா. திருந்த மாதிரி இல்லடா, திருந்தடா. ஏய் 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 நில்றா நில்றா. டேய் புடிடா. டேய் நாதாரி 1 கோடி ரூபாய் தினம் போச்சுனே தெரியல. நானும் தெரு தேடி கிடைக்க மாட்டேன். ஏய், 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 நில்றா. நில்லுங்க சார், அவன் கஷ்டனா? டேய் நில்றா. சொல்லுங்க சார், அவன் கஷ்டனா இல்லையா சார்? ஐயோயோ இவன் ஒருத்தன். டேய் அவன் தான்டா ஓடுறான். அவன் தானா? அவனை பிடிக்காம ஏன் கட்டி நின்னுங்கிறீங்க? நீ தான் தடுத்து புடிச்சு வச்சு இருக்கிய. உர்றா நவுறா. சார் நீங்க அந்த பக்கம் சுத்திடுவாங்க, நான் எப்படி போய் பிடிச்சிடறேன்? அதுவும் கரெக்டா சார். எல்லாம் கரெக்ட் நின்னு. வாங்க சார் அந்த பக்கம் போய் பிடிக்கலாம். ஓடுனது இந்த பக்கம், பிடிக்கிறது அந்த பக்கமா? டேய் சுட்ட நம்பர் அப்படியே. சார் டைம் இல்லை சார், நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போய் பிடிச்சிடறேன். சரி வாயா ஏட்டு. போலீஸ்ல இந்த பக்கம் போட்டோம், நம்ம இப்படி போய் இவனை பிடிச்சிடலாம். எங்க போனா? இவனை எங்க இருந்தாலும் விடக்கூடாது. 1 கோடி ஆச்சே. டேய் எங்க இருந்தாலும் வந்துரு. அம்மா தாயே நீ இல்லாம கடிக்குது நாயே, ஐயோ தாயே நீ இல்லாம துரத்துது பேயே. ஐயோ இந்த ஆள் வர வந்துட்டானே. ஏய் நான் பெத்த மகன் தானே நீ? இல்லப்பா, அவன் அமெரிக்காவுக்கு போயிக்கிறான், நான் வேற பையன். அந்த போடுகால அமெரிக்காவுக்கு போக போதா? யாரு கிட்ட கதை விடுறா? உண்மைதான் போயிக்கிறான் போ. ஏய் என்ன போய் சொல்ற? நான் ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு வந்து எனக்கு தெரியாதா? போய் வந்தா கூட தெளிவாக்குறான். யோ போயா, 1 கோடி ரூபாயோட வரேன். அன்பு மகனே அன்பு மகனே எனக்கு 1 கோடி வாங்கி தருவியா? அட 1 கோடி நாயா, ஒரு வாயின் சாப்பிட்டு வாங்கி தரேன் போயா. நான் பெத்த மகனே மகராசா, எனக்கு ஒயின் ஷாப் வாங்கி தாடா மகராசா. எல்லாம் எங்க இடத்துல வந்து குடிக்கணும் இனிமே. போனேனா போ, உனக்கு வஞ்சிர மீன் கடையோட எடுத்துன்னு வரேன். சரியா மகனே? சரி போடா நைனா, உனக்கு தகவல் வச்சு ஆகிட்டேன். எங்க போனானே தெரியலையா? யாரா அவன் இரும்புத்த? ஹேய் யாரா நீ? சுருட்டு முடி இவனே தான். எப்பா பணத்தை நீ ஒண்ணு பிச்சுலாம் போய் அப்படி சொல்றாதுப்பா. முதல்ல பணத்தை காட்டு. ஐயோ பீட்டோம், அப்படியே தூக்கின்னு போயிடலாம். இந்த பாருப்பா. ஐயோ இவ்வளோ போனோமா? நீ பாதி நான் பாதி. நான் சொல்றேன். நான் சொல்றேன்டா. பாய் அவங்க என்ன சுற்றுமே. யோ ஏட்டு புடியா. புடியா. ஓட சார் கைய முடியா முதல்ல உன்ன சுற்றுமே. யோ ஏட்டு ஆனா நீ பண்ணிக்கிற பாரு, பயங்கர கோவத்துல இருக்கேன் நான் உன் மேல. என்ன பண்ண சார்? என்ன பண்ணியா? அப்படியே ஒன்னே தராத மாதிரி நடிக்கிறியா? அந்த 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு போனவனை பிடிச்சி ப்ரமோஷன் வாங்கலான்னு பார்த்தாக்கா அவனை தப்பிக்க விட்டு என்ன நைட்டெல்லாம் தெருவா அலைய விட்டியா? நீங்க மட்டுமா அழிஞ்சீங்க? நான் கொஞ்சம் அழிஞ்சேன் சார். அலைஞ்சேன், நல்லா அலைஞ்சேன். இப்ப எங்கதையா அவனை நம்ம கண்டுபிடிக்கிறது? மேலே இடத்துல இருந்து வர செம்ம ப்ரெஷரியா. அதுக்குதான் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தேன், அவனையும் தெரிஞ்சிட்டீங்க. கூட்டின்னு வந்தாரு. அப்பாவிங்களை மாட்டி விடுறதா நம்மளோட வேலையா? உன்ன மாதிரி ஆளுங்களா தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட பேரே கெட்டு போகுது சார். வளவழன்னு பேசிட்டு ப்ரோஜனம் இல்லை சார். அவனை பார்த்த இடத்துல சொல்ற மாதிரி பர்மிஷன் வாங்க சார். பார்த்த இடத்துல சுடணுமா? அவனை பிடிச்சி ப்ரமோஷன் வாங்கணுன்ற சுடணும். முதல்ல உன்னதையா சுடணும். சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வரலாம். ஏய் இருப்பா, நான் இதுன்னு போறேன். சார் என் பொண்டாட்டி என்ன அடிச்சா சார். பொண்டாட்டி அடிச்சதுக்கு ஐதுன்னு போறேன். என்னயா கொஞ்சம் நஞ்ச மாதிரி இருக்குல்ல சார், கையில எதுக்கு கடைக்கு தான் எடுத்து அடிக்கிறா சார். சார் முதுகுல பட்டப்படியே போய் சார்.
ஐயோ நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, உடனே உன் பொண்டாட்டி தூக்கின்னு போய் உள்ள வைக்கிறேன். உள்ள வச்சுட்டா வெளியே வந்து இவன் கதையை முடிச்சுட்டாங்க. சார் அதுமாதிரி பண்ணுவா சார் அவ. என்னய்யா இவ்வளவு மோசமா இருக்குதுங்க பொம்பளைங்க, நீ ரொம்ப பாவம்யா. வாயத்தை சாவத்தா தெரியல, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த தொடை போட்டு சார். நான் வரேன் சார். நம்ம என்ன வேலையா போயின்னு இருக்கோம், இந்த கன்றாய் பூச்ச கதையெல்லாம் கேட்டுன்னு கிடக்குறோமே. சரி வாயா இந்த வீட்டுல போய் விசாரிச்சு பார்க்கலாம். அம்மா வீட்டுல யாரு? மா ஐ போலீஸ் ட்ரெஸ். தம்பி போலீஸ் ட்ரெஸ் இல்ல போலீஸ். எனக்கு போலீஸ் அண்ணா, போலீஸ் ட்ரெஸ் தான் வேணும். என்னயா இது? நீ கம்முனு இரு, நான் பாத்துக்கிறேன். தம்பி நான் போலீஸ். எனக்கு போலீஸ் ட்ரெஸ் தான் வேணும், நீலாம் வேணாம். என்ன சார் இதெல்லாம்? இதை தானே நானே கேட்டேன். தம்பி வீட்டுல பெரியவங்க யாருன்னா இருந்தா கூப்பிடு. கூப்பிட்டா போலீஸ் ட்ரெஸ் தருவீங்களா? தரேன் இந்த ஆத்த கைக்கு. சார் அட கம்முனிரியா. சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். பணப்பட்டி எடுத்து போனது அந்த திருடனா இல்ல குண்டனா? ஆமாயா அந்த குண்டை தான் அந்த பணம் போட்டு தூக்கின்னு போனா. பாத்தீங்களா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அட சொர கம்பல் மூக்கா, அதை பேச வேண்டிய நேரமாயா இது? இப்ப அந்த குண்டை எங்க இருப்பான்னு தெரியலையே. சார் என்ன சார் அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏய் வா 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 வா, இதான் உங்க வீடா? நேத்து நீ தானே ஓடுன? நானும் தான் சார் ஓடினேன். அந்த போடுவாள் அவ்வளவு பாஸ்டா ஓட்டான் சார். அது இருக்கட்டும், அந்த பணம் பொட்டி எடுத்துன்னு போனது யாரு, குண்டனா இல்ல அந்த திருடனா? சார் எனக்கு தெரிஞ்சு அந்த குண்டனா இருப்பான், இல்ல நான் திருடனா இருப்பேன். இதுல எங்கயா இருக்கு ஆன்சரு? நான் கேட்ட ரெண்டு பேர்ல யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அதான் சார் சொல்றேன், ஒண்ணு அவனா இருக்கணும் இல்ல இவனா இருக்கணும். யோ ஏட்டே என்னயா பேசுறேன் இந்த ஆளு? இரு சார் நான் கேக்குறேன். இது மாதிரியா அந்த திருட எடுத்து போனானா இல்ல குண்டை எடுத்து போனானா? ரெண்டு பேர்ல யாரா எடுத்து போயிடறாங்க, ஆனா எனக்கு கிடைக்கல. பாருங்க சார் சொல்லிட்டா. கேட்ட சொல்லிட்டான், என்கிட்ட சொன்னதான் உங்ககிட்ட சொல்றான். சார் என்ன இருந்தாலும் நானும் ஒரு போலீஸ், என் மேல கை வச்சு ரொம்ப தப்பு சார். எது தப்பு? நீ பண்றதெல்லாம் தப்பு இல்ல, உன்னாலதான் நான் அவனை தேடின்னு இருக்கேன். பாருங்க சார் அந்த சொண்டி விட்டுட்டீங்க, அவனை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதெல்லாம் நல்லா வக்கனையா தான் பேசு. இப்ப அவன் எங்க போய்க்கிறானே தெரியலையே. சார் இது உள்ள கூட்டமே யாருமே வரல சார். ஏய் யாருப்பா அது? உள்ள வெளியே வாப்பா. போலீஸ் ட்ரெஸ் எங்க அண்ணன் கூட்டா ஒல்லு ஒழிச்சுக்கிச்சு, வர மாட்டேது. புரிஞ்சுக்கணா? சம்திங் ராங். போயிட்டு டேக் சொல்ல சொல்லிச்சு. நீங்க எப்போ போவீங்க? யா புஷ்டேன். யோ இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? சார் காலையில 2 பேர் வருவாங்க சார், மத்தியானம் 2 பேர் வருவாங்க சார், போனவங்க திரும்பி வருவாங்க சார். ஏய் எத்தனை பெரியா இருக்காங்க? காலைல போவாங்க மதியம் வருவாங்க இன்னும் கிடக்குற. சார் காலையில போகும்போது 2 பேரும் பார்ப்பேன், 12 மணிக்கா 2 பேரும் பார்ப்பேன், நைட்டு வராங்க பாரு அப்ப 2 பேரும் பார்ப்பேன். மாசமா போனவன் இவங்கிட்ட போய் கேட்டேன் பேசு. யோ ஏட்டே வா உள்ள போலாம். இருங்க இருங்க, எங்க அண்ணன் யாரையும் ஒல்லு விட கூட சொல்லிச்சு. அட போடா. சார் எங்க வீட்டுல ரொம்ப செடி இருக்கு சார், போகும்போது 2 செடி பிடிங்க போடலாம் சார். அட கம்முனு வா ஏட்டே. வீடு நல்லா பெருசா தாங்க இது. சார் இந்த வீட்டுக்கு அடிச்சு அவன் பேர்ல மாத்திக்கிட்டுமா சார்? யோ ஏட்டே கம்முனு தொலையா. சார் எனக்கு வயசு ஆகிப்போச்சு சார், இது மாதிரி ஏதாவது பண்ணாதான் சார் நானும் செட்டில் ஆக முடியும். செட்டில் ஆவாரு சுட்டு ஸ்ட்ரைட்டா போய் சேர்ந்துறேன். யோ கம்முனு வாயா, போய் உள்ள எவங்கிறான்னு பார்க்கலாம். சார் இது நல்லா இருக்கு சார், பாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டோமா? அழியாதையா அழியாதையா. என்ன சார் நீங்க மட்டும் பாக்குறீங்க? ஆமா இங்க பொருள் காட்சி நடத்தினுக்கிறாங்க, பாத்துனுக்கிறேன் வந்து பாரியா. சார் சிலை சார். ஏய் நல்லா உத்து பாரு, அது சிலையா? பாருங்க சார் சிலை தான் சார். ஏய் நேத்து புச்சுன்னு வந்தியே அவன் தாயா? ஐயோ பாவம் சிலையாட்டிக்கிறானு, பேய் என்ன சிலையாக்கிடுச்சா? ஐயோ இந்த ஆளு தொல்லை தாங்க முடியலையே. யோ அவன் சிலை இல்லையா? டேய் என்றா சார் அவன் குரலே கொடுக்கல, அவன் சிலை தான் சார். ஏன் நம்ம சண்டை போட்டுக்கணும்? சிலை கிட்டே கேட்டுடலாம். எப்பா நீ சிலையா? ஆமாம் நான் சிலை, நீங்க வந்த வழியை பார்த்து போகலாம். பாத்தீங்களா நான் சொன்ன நம்ப மாட்டீங்களே, சிலையே சொல்லிடுச்சு. அடி சட்டப்படி பண்றது பாவம் சார், சிலை தான் சொல்லிடுச்ச. யோ ஏட்ட உன்னை முட்டி முடி தட்டுவேன். டேய் நேத்து அவன் கூட ஓடணும்ல, எங்கடா ஓடல? ஐயா அது எனக்கு தெரியாது, அவங்க எங்க போனாங்கன்னு. இங்க பாரு, நீ மறைக்கிறன்னு நல்லா தெரியுது. உன்னை ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டுருவேன், அப்புறம் நீ வெளியவே வர முடியாது. சார் ஸ்டேஷன்ல போட்டா வந்துடலாம் சார், டெய்லி போட்டா வர முடியாது சார். இந்த ஆளை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. நீ கொஞ்சம் கம்முனாயா? டேய் சொல்றா. சார் சார் யோ ஏட்ட புடியா அவனை. சார் ஒழுங்கா சொல்றியா
இல்ல சுட்டுட்டா? சார் இது பொம்மை துப்பாக்கி சார். பொம்மை துப்பாக்கியா? என்ன ஐயோ என்ன சார் என்ன அடிக்கிறீங்க? பின்ன அவனுக்கு போய் ஜனதா தண்ணி கிடக்குற. டேய் இப்ப சொல்ல போறே இல்லையாடா? ஏடே அவன் அப்படியே அப்படியா? என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இன்னும் சார் அது குழம்புக்கு என்ன சார்? என் பொண்டாட்டி வரை கேட்டுனாங்க, அது எங்கிட்ட குத்துருங்க சார். கம்முனு இல்லையா? ஏட்டு இங்க பாரியா மேல ஒரு பொம்மை. சார் அந்த திருட மாதிரி இருக்கு சார் அந்த பொம்மை. அந்த பொம்மைய நம்ம எத்தனை போய் கொளுத்திடலாமா? சார் நான் பொம்மை மனுஷனா சார்? சார் பொம்மை பேசுது. ஏய் லூஸ் ஏட்டு கம்மிரியா? டேய் என்னடா கீழ? சார் அவசரத்துல ஏட்டு இறங்குங்க சார். 4 அடி போட்டா ஆட்டோமேட்டிக்கா இறங்குவேன். இறங்குடா. இறங்கு இறங்கு இறங்கு. என்ன ஆட்ட காமிச்சடா நேத்தெல்லாம் என்ன? வா வா. எங்கடா இருக்குது பணம் பொட்டி? சொல்லுடா சார், கோவத்துல அடிப்பாரு. சார் இப்போ எங்க அம்மா போய் பார்த்து வந்துட்டா சார். சார் பாவம் சார், அவன் அவங்க அம்மாவை பார்க்கணுன்றான் சார். அவனை உன்னை மாவு கட்டு போடுற அளவுக்கு அடிப்பேன். கம்முனியா? டேய் எங்கடா அந்த பொட்டி? டேய் சொல்லிடுறா சார், கோவத்துல இருக்கிறாரு. பொட்டு வந்து சார். சொல்றா. பிரதர் வழி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க. பொட்டியோட போறான். டேய் நில்லுங்கடா. எங்கடா வர்றீங்க? சார் பொட்டோடு வர்றது 1 கோடி ரூபாய் சார். அவன் கூட்டாளி தானே நீங்க? உங்களை வச்சு அவனை பிடிக்கிறேன்டா. யோ ஏட்டு குச்சி இழுத்து வாயா. சார் 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 விடுங்க சார். எப்பா போயிட்டாங்க. இனிமே நான் கோடிஸ் வரேன். போச்சுங்கன்னே தெரியல. நான் எக்கா வெளியே உட்காந்துக்கிறேன். உன் புருஷனும் உன் புள்ளி எங்க? அதுங்க எங்கதான் போச்சுன்னே தெரியலடியே. என்ன அந்த ஆள் குடிக்க போயிருப்பான், இது எங்காவது ஊர் சுத்த போயிருக்கோம். ஆனா இதுங்களை வச்சு நீ பாருக்கா பாடு ரொம்ப பாவம்க்கா. நீ என்னடி பண்றது? இந்த குடிக்காரன் நம்பி வந்துட்டேன். இவனும் சரியில்லை, ஆனா பெத்ததும் சரியில்லை. சரியானாலும் தப்பானாலும் நான் உனக்கு புருஷன். வாயா இவ்வளவு எங்க போய் பொறுக்கிட்டு வர? நீ பெத்ததான் ஆளே வரல இன்னும். அவன் 1 கோடி எடுத்துன்னு வரான்னு சொல்லிக்கிறான், எனக்கு ஒயின் ஷாப் வச்சு தரான்னு சொல்லிக்கிறான். என் புள்ள வழியே வழிதான். ஐயா இது என்னடா போதையில அப்படி உளறி நிக்குது? ஆண்டவன் படைச்சான், என்ன கோடீஸ்வரன் ஆக போறான். ஏய் பொண்ணு, வீட்டுல மீன் குழம்பா? என் பேச்சுக்கெல்லாம் வரவில்லை வச்சுக்காத. என் வீட்டுல என்ன குழம்பு வச்சா உனக்கு என்ன? ஓ தென்னாட்டுல பேசுறியா? நான் கோடீஸ்வரன் ஆகிட்ட பிறகு எங்க வீட்டுல இருந்து உனக்கு குழம்பு தர மாட்டேன். ஏக்கா என்ன உங்க வீட்டுக்காரர் பேசுறது? நான் என்ன உன் வீட்டு குழம்பு கழிஞ்சு நிக்கிறேன்? ஏய் அந்த ஆள் தான் குடிச்சிட்டு பேசுறேன், நீனும் அந்த ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுற பாருடிய. வார்த்தையை கொஞ்சம் அழுந்து பேச சொல்லுக்கு, அப்புறம் அவள் தான். ஏய் எப்படி அழகணும்னு சொல்லு. அடி கணக்கில் அழகணுமா, இல்ல மீட்டர் கணக்கில் அழகணுமா, இல்ல ஜான் கணக்கில் அழகணுமா? யோ போதை ஃபுல்லா ஏறிடுச்சு, ஒழுங்கா போய் தூங்கு. தேவையில்ல பேசி கிடக்காத. ஏய் என்ன தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை. கோடீஸ்வரனோட அப்பண்டியும் தானே. என்னத்தை எப்படி உளறிட்டு கிடக்கணும்னு தெரியல. ஏக்கோ அவர் எப்படின்னா உளறிட்டு தானே, ஏன் பேச்சு கிடக்கூடாது. அப்படி போடிய அந்த ஆள் தான் குடிச்சு கிடக்குறா, நீ அதே பிடிச்சி உளறிட்டு கிடக்குற. நான் உளறின்னு கிடக்குறேன்னா உங்ககிட்ட போய் பேச வந்த பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஏய் போ போ போ. ஏமா அம்மா வாங்க, இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடலாம். இங்க வானா. டேய் என்னடா பேசுற? அது பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. இங்க பாரு. ஐயோ இவ்வளவு பணமா? நான் சொல்ல பாத்தேடி. 500 ரூபாய் கட்டு. ஐயோ டேய் மகனே, எங்கடா கிடைச்சது உனக்கு இவ்வளவு பணம்? மோ அதெல்லாம் பேச நேரம் இல்லம்மா. வாமா நம்ம ஊரை விட்டு கிளம்பிடலாம். ஐயோ என்ன இது இவ்வளவு பணம்? என் புள்ள சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்தது, நீ ஒன்னும் கண்ணு வைக்காத. நீ போ. ஏக்கா ஏக்கா அதுல இருந்து ஒரு 2 கட்டு கொடுக்கா. குடிசை வீடு ஓட்டு வீடா மாறிடும். ஏய் எனக்கு குழம்பு தர மாட்டேன்னா உனக்கு 2 கட்டு வேணுமா? டேய் மகனே இது கொடுக்க மாட்டாடா. ஏன்னா உனக்கு மீன் குழம்புனா நான் கறி குழம்பே செஞ்சு தரேன், நான் குடுனா. ஏய் இனிமேட்டு இருந்து நாங்கள் 6 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ப்ளூ ஸ்டார் அதில் தான் சாப்பிடுவோம். உங்கள் மீன் குழம்பு எனக்கு தேவையில்லை. ஏக்கா கம்முனே தெரியும் சொல்லுக்கா. ஏய் டச்லாம் பண்ணாதடி. ஐ எம் கோடீஸ்வரி. இங்க ரேஞ்சே மாறிடுச்சு என் பையனால. அடங்கோஜால என்னடா இது அநியாயத்துக்கு மாறிடுச்சு. ஏமா வாமா போலாம். இங்க இருந்தா வேலைக்கு ஆகுது. வாமா. டேய் டிவி ஃப்ரிட்ஜ்லாம் இருக்குடா. டேய் அது ஓட்ட டிவி ஓட்ட ஃப்ரிட்ஜ், அதை வச்சு என்ன பண்ண போற? வா போலாம். வாடா. வயிறா எரியுதே. இதுங்களுக்கு எப்படி 1 கோடி வஞ்சின்னு தெரியல. யாருக்கு என்ன சொல்லணுமே. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, 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 ஐயோ காப்பாத்துங்க.
ஐயோ அக்கா காப்பாத்துங்க அச்சை கொண்டு வா அக்கா காப்பாத்துங்க அக்கா காப்பாத்துங்க. ஏய் வெளிய வர என்ன பண்ணனே தெரியாது. ஏமா ஒரு புருஷனை போய் இப்படி அடிக்கிற? பாவமா அந்த பாவம் அந்த ஆளு பத்தி என்னக்கா தெரியும் உனக்கு? அவன் வெளிய அனுப்பு கொடை கட்ட பிஞ்சு வர மாதிரி அடிக்கிற. ஐயோ யோ நான் உன் பொண்ணாச்சி அப்படி மாத்துது. எவ்வளவு அடிதான் நானும் வாங்குறது என்ன காப்பாத்தி விடுங்க. ஏய் கவலைப்படாத தம்பி, நான் வாங்காத அடியா நீ வாங்கியிருக்க போற. பாரு அடியை என்ஜாய் பண்ணோம். ஏய் வெளிய வாடா. ஏய் இப்ப போப்போம் பாடி. ஐயோ ஏமா வாமா நம்ம இங்கிட்ட ஆபத்து. ஆமா ஆமா வா போலாம். ஐயோ வாயா. போலாம். ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க, எங்க அந்த 1 கோடி ரூபாய் பணம்? சார் உங்க முன்னாடி தான் சார் ஓடனா எங்களை போட்டு அடிக்கிறீங்களே சார். யோ இனாயா அவனுங்க சொல்றது? இல்லை சார், அந்த குண்டா இருந்தானு சார், அவன் தான் சார் புட்டி எடுத்துன்னு வந்தேன். நானே தானே அதை பார்த்தேன். இப்போ அவன் எங்க இருக்கான் தான் தெரியணும். சார் என்ன முதல்ல விட்டீங்கன்னு நினைச்சுங்க, அவனை போய் கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வரேன் சார். ஏற்கனவே உன் மேல கேள்வி ரேப் கேஸ் இருக்குது, இந்த லட்சணத்தை உன்னை வெளிவிட சொல்றியா? அது போய் கேசு சார், எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்க சார். நீ வாயே திறக்காத. டேய் சொல்றா, எங்க அந்த பணம்? நீ தானே திருடுன சொல்லாண்டா. அவன் எடுத்துன்னு போயிட்டானா? இரு, திருடுனது நீ. இவன் எப்படி கூட்டு சேர்ந்தான், அவன் எப்படி கூட்டு சேர்ந்தான்? நீயும் சொல்லு. அதுவா சார், நாங்க பணம் எடுத்துன்னு ஓடணும்ல, எங்க 3 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு, அதனால நாங்க பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டோம். ஓ, அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நீங்க 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. சார் இந்த பிராடகார் பசங்க என்னை சேர்த்துங்களா சார்? ஏட்டு, நீ முதல்ல போலீஸ், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சார் எங்களை பிடிக்கிறதுக்கு பதில் அவனை பிடிச்சிருக்காங்களா சார்? 1 கோடி ரூபாய் ஓயிட்டான் சார் அவன். அவனை பிடிக்கிறதுக்கு தான் உங்களை வச்சு பிடிக்க போறேன். ஒழுங்கா சொல்லுங்க, எங்க இருக்கான் அவன்? சார் அவன் எங்க இருக்கிறான்? எங்க சார் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சார் எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதிக்கிறார் சார். வெத்தில மை போட்டு பார்த்தா அதை கண்டுபிடிச்சிடலாம் சார். வெத்தில மை போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா? என்னையா சொல்ற? ஆமா சார், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். நம்ம ஏன் தெரிஞ்சு நிக்கணும்? அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மந்திரவாதிகளை தூக்கி வந்து உட்கார வச்சிடலாமாயா? நம்ம எதுக்கு இருக்கோம்? லூசு மாதிரி பேசி இருக்காது. ஏட்டு என்ன மட்டும் திட்டினே இருங்க, பின்ன பண்றது. என்ன விட்டீங்கன்னு நினைச்சுங்க, அவனை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சுட்டு வந்துருவேன். சார் அவன் தான் சொல்றான், அவனை விட்டு கண்டுபிடிச்சிடலாம் சார். யோ இதெல்லாம் சரி வராதியா? சரி வரும். ஏன் சார் என்ன மடங்குறீங்க? சார் அவனை அனுப்புங்க சார். யோ அவனுக்கு என்ன எதுன்னு தெரியாதியா, அவன் அனுப்புன்னு சொல்ற? சார் எனக்கு எல்லாம் தெரியும், என்ன போய் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. வா என்னடா மூஞ்சி இது. சரி, அந்த திருடனை எப்படி கண்டுபிடிப்ப? சார் அவனை அடிக்கும் போது சொன்னீங்கல்ல, சுருட்ட மூடி குண்டா தானே இருப்பான். கரெக்ட் பார்த்தா சார், கரெக்டா சொன்னான். இங்க பேர், அவனை மட்டும் நீ புச்சு நோட்டுன்னு வச்சுக்க, இந்த கேஸ்ல வந்து வெளியே அனுப்பிச்சிடுறியா? ஓகே சார். சார் எங்களையும் வெளியே விட்டுன்னு வச்சுங்களேன், நாங்களும் போய் தேடுவோம் சார். சார் இவங்களையும் வெளியே விட்டுடலாம் சார், நமக்கு வேலையே இல்லை சார். ஆமால, இவங்களை வெளியே அமுச்சு விட்டு நம்ம அழகா செல்ல பார்த்துன்னு உட்காந்து இருக்கலாம்ல. ஆமா சார், நான் பப்ஜி கேம்லாம் ஆடுவோம் சார். பப்ஜி ஏட்டே கம்முனு. ஐயோ 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 சார், வயிறா எரியுது சார். யாருமா நீ? என்னம்மா? சார் எனக்கு வயிறா எரியுது சார். வயிறு எரியுதா? எங்க நெருப்பெல்லாம் காணோம். ஏமா என்ன வயிறு எரியுதுன்ற? சார் அவ்வளோ பணம் சார், அவ்வளோ பணம் சார், அவ்வளோ பணம் சார். அவ்வளோ பணம், அவ்வளோ பணம், அவ்வளோ பணம். என்ன பணம்? கிளியரா சொல்லு. என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காச்சு ஒரு குடிகார புருஷன், ஒரு குண்டு பையன். குடிக்காரன் புருஷன், குண்டு பையன். சொல்லு. சார் அந்த பையன் வேலை கிளிக்கு எங்கேயும் போல சார், திடீர்னு பொட்டி ஃபுல்லா பணம் எடுத்துன்னு வந்துட்டான் சார். அவனேதான் பழுகுது. குண்டா கருப்பாகிறானா? ஆமா சார், அப்படிதான் சார் இருப்பான். முட்டி முடி தட்டிடுறேன். நாடு அப்படி கத்துறான் தாலியா. ஏன்னு கிளம்பு இந்தா எலே, எங்க நம்ம வீடு? சார் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சார். சரி, இப்ப அவங்க வீட்டுல தான் இருக்காங்களா? இல்ல சார், அவங்க பொட்டி எடுத்துக்கின்னு ஓட்டாங்க சார். மிஸ் ஆயிட்டானே. ஏட்டே போ, உங்க வீட்டை பாத்துக்க, மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். சரி சார். ஆமா போலாம். சார் அந்த பணம் வாங்கினா எனக்கு பங்கு கொடுப்பீங்களா சார்? அப்படியே போட்டுனப்ப நமக்கே ஆட்டம் காட்டுறான் அவன். அவன் தான் எடுத்துன்னு போயிட்டான்னு தெரியுது. அவனை பிடிங்களா, எங்களையே பிடிச்சி வச்சுன்னுக்கிறீங்க. அவன் வந்தாதான் உங்களை விடுவேன். வாங்க வாங்க, இது ஃபுல்லாவே கார் பார்க்கிங் தான், ஓகேங்களா? அது வந்து பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, உங்களுக்கு தாராளமா பெருசா இருக்கும் ரூம் எல்லாமே. மகனே, நான் ஓலை கோட்டாலே இருந்து ஓலை கோட்டாலே சேர்த்துருவேன் நினைச்சேன்டா. என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டா மகனே. ஐயாதான் என்ன, நானும் தாண்டா மகனே. இங்க பாருங்க, ஏற்கனவே நான் ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க வாடகை அதிகமா தரேன்னு சொன்னதால தான் நான் இப்ப உங்களை விடுறேன். இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒழுங்கா இருந்துக்கணும். நோ பணம் விஷயம் நீ கவலைப்படாதண்ணா. நீ கேட்டதை விட நான் பணம் அதிகமா தரேன் தானா?
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ உங்ககிட்ட எவ்வளவு வேலைன்னு சொல்லு, நாங்க வாங்கிக்கிறோம். ஐயா நாங்க விலைக்கெல்லாம் கொடுக்க சொல்லுங்க, ஒன்லி வாடகை மட்டும் தான். ஏங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஜம்முன்னு இருக்கணும். என்னப்பா ஒரு கார் வாங்கிடலாமா? மகனே நீ கார் மட்டும் வாங்கிட்டு வச்சுக்கடா, ஒன் ஷாப்புக்கு கார்லயே போவேன், கார்லயே வருவேன்டா. தம்பி நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? அது ஒரு பிசினஸ், அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி அது விடுங்க, அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு. இந்த அட்வான்ஸ் குத்தவன் தான் வந்து கேட்பான், என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்தியா, இதுதான் நம்ம வாடகைக்கு வந்து வாழப்போற வீடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குயா. ஐயோ கரெக்டா வந்துட்டானே, இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியலையே. அவசரமா சார், இவங்க தான் என்னோட ஒய்ஃப் ருக்மணி. வணக்கம் சொல்லு. வணக்கம் சார். பிரதர் ஒரு தப்பு நடந்து போச்சு, கோச்சிக்காதீங்க. தப்பு நடந்து போச்சா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வீடை இவங்களுக்கு வாடகை விட்டேன், அதுதான். என்ன சொல்றீங்க? நானே 2 நாளா வீடுக்காக அலைஞ்சு திரிஞ்சு உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இப்ப அசால்ட்டா இவங்களுக்கு வாடகை விட்டேன்றீங்க. ஹலோ ஹலோ, என்ன பேசுற? நாங்க கொடுத்த வாடகை உன்னால கொடுக்க முடியுமாடா? இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சு இல்ல. நான் ஹவுஸ் ஓனர் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வாய் முடிச்சு சும்மா இருங்க. அவர் சொன்னாரு, எங்க அப்பா வந்தாலும் திட்டுறான், அந்த சும்மா இருக்க சொல்லுங்க. பிரதர் உங்க காசை உடனே ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க, சும்மா இங்க சத்தம் போட்டுக்காதீங்க. என்னண்ணா பேசுறீங்க? திடீர்னு வீடு இல்லன்றீங்க. நான் வீட்டுக்கு எங்கண்ணா போறது? உங்களை நம்பி வர என் பொண்டாட்டியை கூட்டு வந்துட்டேன். இவளுக்கு இருக்கிற அழகுக்கு வெளியில போனா யாருன்னா கையை பூச்சி இழுத்துட்டா யாருன்னா பொறுப்பு? ஐயோ அழகு தேவது உன் பொண்டாட்டிய, அது மூஞ்ச போடுற மூஞ்ச வெத்தில போற பாக்கு மாதிரி. குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியே. ஏங்க, அந்த பொண்ணுகிட்ட போறீங்க, அது பாருங்க எப்படி கோவப்படுது. இங்க பாருங்க, என்னால இங்க இதெல்லாம் போக முடியாது. எனக்கு ஒழுங்குபடியா அந்த வீடை வாடகை கொடுங்க. ஏய் நீ சொல்ற மாதிரி நடக்காது. இங்க அதே வாடகை விட்டேன்ற நீ வந்து ரொம்ப குரலை குத்துக்கிற, அதெல்லாம் முடியாது, கிளம்புடா. என்ன காசு வாங்கி வச்சு ஏமாத்துறீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் பாத்துங்க. ஏய் என்னடா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? முஞ்சா கம்ப்ளைண்ட் பண்றான். போ, யார் வர நானே பாக்குறேன். யோ நான் எவ்வளவு தெரியுமா பேசுற? அட அவன் வெளியூருக்காரன், அவன் எவ்வளவு அகத்தாலமா பேசினுக்கிறான், போய் பண்ணிட்டான். ஹலோ, பண்ண மாட்டேன்லாம் நினைக்காதீங்க. நானும் என் பொண்டாட்டி இருக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு எனக்கு வீடு வேணும். ஏய் என்னடா, நாங்க எவ்வளவு பெரிய பணக்காரு, எங்க கிட்ட வந்து எடுத்து காட்டுறேன். டேய் அந்த பொட்டி காட்டுறாங்க. யோ நாயா? டேய் காட்டுறான். யோ வானாயா கொம்னூரியா? என்னத்த வேணாம், தம்மத்தூண்டு பையன் எவ்வளவு எழுத்தாரமா பேசுறான் பாடுறா பணத்தை. இவ்வளவு பணமா? பாத்தியா, அவங்கள பணக்காரரா நாங்க. யோ மூடியா, கரும்பூச்சுவேன் எல்லாருக்கிட்டையும் காட்டி காட்டி விட்டுறானே. இவ்வளவு பணம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? உங்களுக்கு எங்க சொத்து வித்துட்டோம், போதுமா? முன்னாடி இவ்வளவு பணமா இருக்குது. ஆமாங்க. ஏய் என்னடா பாக்குற, இனிமேல் இவங்க இங்கதான் இருப்பாங்க, போடா. உன்னை பாத்துக்கிற இடத்துல பாத்துக்கிறேன். வாருக்கு நீங்க வாங்க சார், உள்ள குள்ளு கேசி போட்டிருக்கு, பெட் போட்டிருக்கு. வாங்க சார், வாங்க மேடம். செம்ம டென்ஷனா இருக்குது. இவனை எப்போ பிடிக்கிறது, எப்போ ப்ரொமோஷன் வாங்குறதுனே தெரியலையே. சார் எங்களை எப்ப சார் விடுவீங்க? உங்களை விடுறதுக்கு நீங்கன்னா எந்த தப்போ பண்ணாதவனுங்களாடா, திருட்டு மூதவிங்களா? திருநது இவன் சார், அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டது மட்டும்தான் சார் நானு. ஆசைப்பட்டாலும் தப்பு தப்பு தானே சார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், அதை கேக்குறீங்களா? என்ன சொல்லு. நீங்க ரோட்ல நடந்து போய் நிக்கிறீங்க, இந்தாப்பா சாப்பாடு, சாப்பிட சொன்னா சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பாடு அந்த அளவுக்குலாம் லைக் பண்ண மாட்டேன். மட்டன் பிரியாணி குத்தா? மட்டன் பிரியாணியா? அப்ப நான் சாப்பிடுவேன். அதே தான் சார், இவன் திருன்னு வந்தானுங்களா, அதுல ஒரு பங்கு தரேன்னானுங்க, அதனால தான் சார் ஒத்துக்கினேன். இதெல்லாம் தப்புக்குது. ஏய் இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? ரெண்டும் ஒண்ணு தான் சார். நீங்க அங்க பிரியாணிக்கு ஆசைப்பட்டீங்க, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டேன். இவன் சொல்ற லாஜிக்கும் கரெக்டா தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? சரி அந்த திருடன் வர வரைக்கும் நீ இரு, அவன் வந்துட்ட பிறகு நீ போயிடு. ரொம்ப டைம் சார். சார் நான் உதாரணம் சொல்றேன் சார். நீ என்னடா சொல்ல போற? பேங்க் தெரியாம கொள்ள அடிச்சிட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்ல போறியா? அது இல்ல சார், உங்க அம்மா அப்பா உடம்பு சரியில்லை சார் பண்ணுவீங்களா? உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவேன். உங்ககிட்ட காசு இல்லைன்னா பண்ணுவீங்க? ஏதாவது பக்கத்துல யாரு கேட்டினா கடை வாங்குவேன். எதுவுமே கடை வாங்கிட்டீங்க, எவனும் கடை கொடுக்கல, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா ஏதாவது வீட்டை கிட்ட வித்துற வேண்டியதா? உங்களுக்கு வீடே இல்ல, வாடகை வீட்டுல இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? வீடே இல்ல, வாடகை வீட்டுல இருக்கிறேன்னாக்கா என்ன பண்றது தெரியலையே. அதேதான் சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் யாருமே கொடுக்கல, என்ன பண்றது? ஓ இதுக்கு ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சலான்னு பாக்குறியா? வயிற்று சம்பாதிக்கணும்டா. எவனும் வேலை கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்றது? வேலை கொடுக்குற அளவுக்கு நீ நந்தன் இருக்க மாட்ட. சார் சார் சார், என் பொண்டாட்டி என் பிள்ளைய என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க சார். தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு நீ என்ன ஃபுட்பாலா? ஃபுட்பால் கூட மரியாதையா ஆடுவாங்க சார், அதை விட மோசமா பண்றாங்க சார். என்னைய பேசாம அவங்கள விட்டு நீ தண்ணி குத்தணும் போயிடு. தண்ணி கொடுத்தன போனாக்கா யாரையாவது வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க சார். பேசாம அதையாவது பண்ணு. அதையும் ட்ரை பண்ணேன் சார், ஒரு பொண்ணு செருப்பால அடிச்சிச்சு சார். இங்க பாருங்க சார், வீங்கி போயிடுச்சு. இப்ப என்னதான் பண்ணன்ற நீ? சார் நீங்களே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிச்சுன்னு எனக்கு தொல்லையே இல்லை சார். ஒழுங்கா போயிடு. அவன அச்சனா அப்படி போடா போடா. இதனால தான் நான்
மாட்டினேன் பாரு அந்த ஆள் எப்படி கத்தினுக்கிறான்னு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். சார் இது உங்களுக்கு செட் ஆகல, அவருக்கு மட்டும்தான். ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, பணம் பொட்டி எங்க? என்னடா இது இப்பதான் நான் சொன்னேன், அதுக்குள்ளே திருப்பி கேட்கிறாரு. தொலைச்சு போடுவான் தொலைச்சு. சார் நானும் உக்காந்து பார்த்தேன் சார், யாரும் வரல சார். உன்னை உட்காந்து பாத்துக்கிறதுக்கு அமிச்சேன், தேடி பார்க்கலையா? சார் போற வழியில அந்த பொண்ணு வீட்டை காட்டு போயிடுச்சு சார். என்னையா நீ இப்ப நான் அவனை எங்க போய் பிடிப்பேன்? ஐ எம் சோ சாரி சார், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். தெரிதுல தெரிதுல வாயா ஜெயில சார் சார் வாயா தவந்தல நின்று போச்சு சார். சார் வாயா. சார் ஒரு போலீஸை ஜெயில வச்சது பந்தபடி குற்றம் சார். சட்டப்படி குற்றமாவும் இருக்கட்டும் இல்ல பேண்ட் படி குற்றமாவும் இருக்கட்டும், நீ உள்ளவே கடை. பாபு எங்களை எவ்வளவு பண்ண, நீ உள்ள நாங்க வெளியே. பாரத மாதாவே உனக்கு கண்ணு இல்லையா? இப்ப வாய் மேலே கொடுக்க போறேன், கம்முன்னு. சார் எங்களுக்கு அநீதி நடந்துச்சு சார், எங்களுக்கு அநீதி நடந்துருச்சு. யாரா இது? இதெல்லாம் எங்கேயாவது வேட்டு இருந்து கூட்டின்னு வந்துட்டேன்னா ஏலியன் மாதிரி இருக்குது. சார் என் பொண்டாட்டி சார். கண்ணுக்கு கட்டு போச்சாயா உனக்கு? நல்லா தானே இருக்கிற. என்ன போற போக்குல எதனா மாட்டிக்கிச்சேன்னா? சார் 10 வருஷம் லவ் சார். இப்பதான் நான் பாக்குறேன், காதலுக்கு கண்ணு இல்லைன்னுவாங்க, உன் விஷயத்துல தான் நான் பாக்குறேன். சரி என்ன பிரச்சனை? சார் ஒரு வீட்டு வாடகைக்கு போறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் சார், இப்போ என்ன கூடாத அதோட அதிகமா கொடுக்கணும்னு விட்டுட்டு என்ன வெளில போன்றான் சார். அப்படியா? சரி ஏதாவது பேப்பர்ல எழுதி வாங்கினியா? இல்ல சார், கொடுத்த அட்வான்ஸ் கூட என்னால திருப்பி தர முடியாதுன்றான் சார். போலீஸ்னா வேற யாரும் கூப்பிட்டு வான்றான் சார். அப்படி சொல்றாரா? அவரு யாருன்னு நானும் பாத்துறேன். இன்னொன்னு சார், புதுசா வாடகைக்கு வரானே அவன் பொட்டி ஃபுல்லா 500 ரூபா நோட்டு பணம் சார். பணமா? என்னையா சொல்ற? நானும் என் பொண்டாட்டியும் கண்ணால பார்த்தேன் சார். அவன் பொட்டிய தொந்து காட்டினான், கட்டு கட்டா பணம் சார். ஆளு குண்டான் தானா? சார் எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? அப்படிதான் சார் இருந்தான் சார் அவனே தான். சரி இந்த வாட்டி அவனை விடக்கூடாது. டேய் நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, அந்த ஆளை நம்ப முடியல. ஏன் சார் சொல்றீங்க? உன்னாலதான் எவ்வளவு பிரச்சனையா? சரி வாங்க எங்கன்னு காமிங்க. வாங்க சார். நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு நீ தின்னால் சோறழகு, அழகு. உன்னை விடாத கறிகுண்டான் அழகு. இங்க பாரு, இவ்வளவு ஒழுங்கா தானே பாடின, இப்பெல்லாம் பாடக்கூடாது. சும்மா ஜாலியா பண்ணமா பாத்தியா, நம்மளுக்கு வந்த வாழ்வா ஊஞ்சல்ல. எப்பா இல்ல கால வச்சா தருபுரன் சவுண்ட் வந்துப்பா. டேய் மகனே, அது வந்தா வரட்டும்டா, நீ விளையாடுறான். சரி நைனா. எப்பா 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 அப்பா, இது குழந்தைங்க விளையாடுறதுப்பா. ஏன் நான் விளையாட கூடாதா? விளையாடலாம், உடஞ்சிடுமே. யோ உடஞ்ச 1000 வாங்கி தருவியா? எப்பா நான் இருந்தாலும் எப்படி பேசுறான்? தம்பி நீ இந்த வீட்டுக்கு முழு விளையாட்டு சொல்ல, தூக்கி மூஞ்சில விசாடுறான். இப்பெல்லாம் என் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாதா. இல்ல சார், முன்னாலே சொல்றது கொஞ்சம் நல்லது தானே. அதெல்லாம் எங்ககிட்ட நீங்க சொல்லக்கூடாது. என் பிள்ளை எல்லாத்தையும் உடைப்பான், நாங்க அதுக்கு போல வாங்கி தந்துருவோம். பாத்தியா போ கம்முன்னு. வாங்கி தந்துடுறேன்றீங்க, அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? டேய் நான் பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறியா? சரிங்க. மின்சார பூவே என் பூவே என்னோடு வாராய், நீ வாராய் வாராய் என்னோடு வாராய், என் ஆசை ஓசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே என் பூவே என் பூவே. கருமம், இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது, வாடகை விட்டாச்சே. யோ நான் டர்புரன் சவுண்ட் வந்தா அதான் கால் வச்சிட்டியா? ஒஞ்சு போச்சா? நீ ஒரு காலம் வைக்கும் போது அங்க 4 காலம் ஒஞ்சி போச்சு. சரி போ, கத்தாத வாங்கி தரேன். இந்த வீடு தான் சார். ஓ இங்கதான் இருக்காங்களா? யோ ஏட்டு நீ அந்த பக்கம் போ. டேய் நீ இப்படி போ. டேய் நீ இப்படி போ, நான் இந்த பக்கம் போ. சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக். என்னப்பா நல்லா குத்தாட்டெல்லாம் போட்டீங்க, சர்க்கஸ்லாம் ஆயிட்டியாப்பா? சார் அப்படியே ஒண்ணு தராத மாதிரியே வரையாடா சார். டேய் டேய் புடா புடா புச்சா ஏடே அவங்கள போய் புடி. எங்கடா வச்சுக்கிற பணத்தை? சொல்றா, நீ சொன்னதான் என்ன விடுவாங்க. சார் உள்ளதான் சார் இருக்குது. யோ ஏட்டே போய் உள்ள பேசிட்டு வா. உனக்கு இருக்கிற செக்ஷன் நிலைத்தே போட்டுறேன்டா, என்ன அலைய வச்சுட்டல நீ. சார் சார் கீர்னு எதுவுமே சொல்லாத. சார் பொட்டி கட்சி சார். எவ்வளோடா செலவு பண்ண? சார் 2 கட்டு தான் சார் எடுத்தேன். ஒன்னு செயின் வாங்கி போட்டுக்கினேன், இன்னொன்னு வாடகைக்கு கொடுத்துட்டேன் சார். திருட்டு பணத்தை வச்சுக்கின்னு சொகுசு வாழ்க்கை கேக்குதா? ஏட்டே எங்க எடுத்துட்டு போற? புடியா யோ யோ ஏட்டே நில்லியா, புடியா 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 யோ நில்லியா.